ஒவ்வொரு நாளும் 11:45க்கும் 7:45க்கும் கண்களை மூடி அமர்ந்து 2 நிமிஷம் தியானம் செய்து அதுக்கப்புறமா ஆடியோவை நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. கர்ம வினைகள் உங்களை சூழ்ந்து இருக்குது. அதனால தான் இருட்டடிச்ச வாழ்க்கை. வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுமா? கர்மாக்களில் இருந்து விடுதலை பெறணும். கீழே இருந்து மேலே போகிறோம், மறுபடியும் மேலே இருந்து அதற்கு மேலே தான் போகணும். ஆனால் பலர் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துக்கிட்டு இருக்கீங்க. இது மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 100% இங்கே வெற்றி வாய்ப்புகள் அதிகம். உங்கள் பிரச்சனைகள் அடுத்த சில நாட்களில் தீரும். ஆரோக்கியம் பெருகும். என்னென்ன விஷயத்தை கடவுள்கிட்ட எதிர்பார்க்குறீங்களோ அது மட்டும் நடக்கும். மனுஷங்க கிட்ட என்ன விஷயத்தை எதிர்பார்த்தாலும் அது நடக்காது. உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய சாயப்பா எப்பேற்பட்டவர் தெரியுமா? அதை தெரிஞ்சிக்காம நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கட்டிய நிலையில் இருக்கக்கூடிய கண்களை அவிழ்த்தாதாங்க வாழ்க்கை புரியும். கைகள், கால்கள், கண்கள் அத்தனையும் கட்டி போட்டாச்சு. மதம் பிடிச்ச யானை எப்படி இருக்குதோ அது மாதிரி மதம் பிடிச்ச துன்பம் உங்களை துரத்துது. அப்போ துரத்தும் போது அதுக்கு நீங்கள் இரையாக மாறுறீங்க. ஏன்னா கைகள், கால்கள், கண்கள், காதுகள் வரைக்கும் கட்டப்பட்டு உள்ளது. அதை அவிழ்க்கிறதுக்கு சரியான சிறப்பான தொடக்கம் இந்த நாள். அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? நம்புகிறவங்க கேளுங்க. நம்ப முடியாத ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகுது. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, அன்பு மட்டும் சாயப்பா கிட்ட வச்சிட்டோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கர்ம வினைகள் அப்படின்றது முற்றிலும் உங்களை விட்டு போயிடும். இந்த கர்மா இருக்கிற வரைக்கும் எதை செஞ்சாலும் அது உருப்படி இல்லாமல் போகுது. என்ன வேணாலும் செஞ்சு பாருங்களேன். ஒரு திறமை இருக்கிறவங்க கூட முன்னுக்கு வர முடியாத அளவுக்கு இந்த கர்மா அவனை அழிக்குது. நம்ம பல பேரை பார்த்துருப்போம். நமக்கு அவங்கள விட திறமை அதிகமாக இருக்கும். ஆனால் அவர்களோ உச்சத்தில் இருப்பாங்க. அப்போது அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு கர்மா சாதகமாக இருக்குது. ஆனால் நமக்கோ நம்மளுடைய வாழ்க்கையில் கர்மா பாதகமாக இருக்குது. இங்கே பல பேரோட கண்ணீர் இப்போ வரைக்கும் துடைக்க முடியல. எவ்வளவோ நல்லது செஞ்சும் நம்மளுடைய கண்ணீரை துடைக்க முடியாத அளவுக்கு இங்கே ஒரு கட்டாயத்தின் பேரில் துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். துன்பத்தை கட்டாயத்தின் பேரில் அனுபவிக்கிறோம். யாராவது துன்பத்தை வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்களா?
நோயை கேட்டு வாங்குறாங்களா? வறுமையை கேட்டு வாங்குறாங்களா? அவமானத்தை கேட்டு வாங்குறாங்களா? இல்லை. ஸோ எதை கேட்குறோமோ அது தரப்படவில்லை. எது கேட்கலையோ அதை மட்டும் வாரி வாரி வழங்குது இந்த பிரபஞ்சம். இந்த வாழ்க்கையில் அப்படி என்னப்பா நமக்கு பிரச்சனைனா, ஒரே விஷயம், கர்மாக்கள் இன்னும் முடிவடையலை. முடிவடையாத நிலையில் இருக்கும்போது நம்ம பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்குது. அது ஆபத்தை நோக்கி போகுது. ஒரு மோசமான திசையில் அது பயணிக்குது. ஒரு மாதிரி மதம் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஒரு மதம் பிடிச்ச துன்பம் எப்படி இருக்கும்? எந்த நேரத்தில் எப்போ நம்மளை அட்டாக் பண்ணுதுன்னே தெரியாது. நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நினச்சா உடனே நல்லா இல்லாமல் போயிடுது. எப்போ நினச்சது கூடவா தப்பு? எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் இதை நிறையா சொல்லியிருக்காங்க. தம்பி, இன்றைக்கி தான்ப்பா சிறப்பாக இருக்குதுன்னு நினச்ச அடுத்த 1 மணி நேரத்தில் பிடிச்சதுப்பா சனி அப்படின்வாங்க. இதே போல் தான் நம்மளும் ஒரு ஸ்டேஜில் நானும் விஷ்ணு சார் உட்காந்துட்டு இன்னுமே பிஸ்னஸை ஓஹோன்னு பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன அடுத்த 1 ஹவரில் ஒரு மிகப்பெரிய இடி விழுந்துச்சு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஏதாவது ஒரு இடத்துல நம்ம முயற்சி செய்து வெற்றி பெற முடியும்னு நினச்சி நாம் பல விஷயங்களை செய்ய தயாராக இருக்கும்போது இப்படிப்பட்ட மோசமான விஷயங்கள் நடந்துச்சுன்னா நமக்கு எவ்வளவோ பெரிய டென்ஷன் ஆகும், எவ்வளவோ பெரிய ஆத்திரம் வரும். ஸோ அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருந்தது. அப்போ நம்ம யோசிக்கிறோம், என்னடா இது, எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது? எங்கே இருந்து ஆரம்பித்தாலும் இந்த பாழா போன விஷயங்கள் தான் நடக்குது. ஸோ எந்த இடத்துலையும் ஆரம்பிக்க முடியாமல் ஆரம்பித்தாதானே தொல்லை, அதனால் ஆரம்பிக்கவே வேண்டாம், சீப்போ அப்படின்னு சொல்லி உட்காந்துரும். இந்த சீப்போன்ற ஒரு வார்த்தை வேறு வழி இல்லாமல் சொல்லக்கூடிய வார்த்தை. ஒருத்தர் சீப்போன்னு ஒரு வார்த்தை சொல்கிறான்னா அவன் எத்தனை வழியை அவன் அனுபவித்து சொல்கிறான்னு யோசிச்சு பாருங்க. அத்தனை வழியும் இங்கே இருக்கிற அத்தனை அன்பே சாய் குடும்பத்திலையும் இருக்குது அப்படின்றது சாயப்பா எனக்கு சில மனுஷங்க மேலே மூலமாக உணர்த்துறாரு. இப்போ முந்தா நேத்தோ வச்ச டெஸ்ட்டில் சிலர் பாஸ் ஆகிட்டாங்க, பலர் ஃபெயில் ஆகிட்டாங்களே. இப்போ அவங்களுக்கு பாஸ் ஆகணும் தானே. அவரோட விஷயம் பாருங்களேன், யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. யார்? சந்தோஷ் இல்லை, சாயப்பா. எடுத்த மார்க்கில் 2 நாளைக்கு முன்னாடி பாஸ் ஆகிட்டாங்க. அவங்க ஓகே, நோ ப்ராப்ளம், அவங்களுக்கு இஷ்யூஸ் குறைஞ்சிருக்கு. ஆனால் இன்னமும் ஸ்டார்டிங் ட்ரபிள் நிறைய பேருக்கு இருக்கு. அப்போ அவங்கள என்ன பண்ணணும்? இவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு வான்னு சொல்லி அவர் அடுத்த இடத்துக்கு போகிறார். நாம் என்ன நினச்சோம்? அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண நினச்சோம். ஆனால் இங்கே என்ன ஆகுது? அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க துன்பத்தில். இன்னும் கர்ம வினைகளில் இருந்து இவங்க விடுபடலை. சுக்கிரதசை அடிக்கிறவனுக்கும் கர்மா சூழ்ந்துக்கிட்டு இருக்குது, சுக்கிரதிசையில் இருக்கிறவனுக்கும் கர்மா சூழ்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போது அவங்களுக்கு நடத்தக்கூடிய பாடம் தான் இந்த பாடம். ஸோ இந்த பாடத்தை நீங்கள் சரியாக படிச்சிட்டிங்கன்னா இந்த பாடத்தில் இருந்து தேர்ச்சி பெற்று அடுத்த பாடத்துக்கு போக முடியும். அப்போ இந்த பயிற்சி, இந்த பாடம் எதை நோக்கி செல்வதுன்னா, முதல்ல உன் கர்ம வினைகளை இருக்குதுன்னு நம்பு, அதில் இருந்து விடுதலை பெற்றாதான் சிறப்பான தொடக்கத்தை தொடங்க முடியும்னு நம்பு அப்படின்னு ஒரு பாடத்தை இந்த பதிவின் மூலமாக சொல்லப்படுகிறது. அப்போ கர்ம வினை இருக்குது. எப்படி கர்ம வினை வந்துச்சு? நேற்று நடந்த விஷயத்துக்கு இன்னைக்கு பிடிக்குது, முந்தா நேற்று நடந்த விஷயத்துக்கு இன்னைக்கு பிடிக்குது. ஸோ ஒரு நாளும் எப்படி முடியுதோ அது ஆரம்பமாக மாறுது. இன்றைக்கி ஒருத்தவனை நம்ம சீப்போ அவள் அழிஞ்சு போயிடணும்னு சொல்லிட்டா அடுத்த நாள் அந்த கத்தி நம்மளே தாக்குது. ரைட்டா?
யாரை நீங்கள் மனசில் சிடுசிடுக்கிறீங்களோ, யாரை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யார் மீது பொறாமையை அள்ளி அள்ளி தெரிக்கிறீங்களோ, அத்தனை அவங்களுக்கு தூக்கி போட்ட கத்தி அவங்கள பதம் பார்க்கல, திருப்பி உங்களை தாக்குது. செவுத்தில் போட்ட ஒரு பால் திருப்பி யாருக்கு அட்டாக் பண்ணுது? யார் போட்டாங்களோ அவங்களையே அட்டாக் பண்ணுது. அதுபோல் விட்ட கத்தி திரும்ப நம்முடைய நெஞ்சுக்கே குறி வைக்குது. ஸோ திஸ் இஸ் எ கர்மா. திஸ் இஸ் எ கர்மா. இந்த கர்மத்தை தான் ஒழிக்கணுன்றது. இந்த கர்மத்தை ஒழிச்சாதான் காரியம் சிறப்பாக நடக்கும். அப்போ காரியம் சிறப்பாக நடக்கலைன்னா கர்மாக்கள் இருக்குது. அப்போ நல்ல வழியில் நாம் இன்னமும் செல்ல முயற்சி செய்யலை. ஸோ முயற்சி செய்யணும், நல்ல விஷயங்களை நமக்கு சொந்தமாக்கிக்கணும். அதில் இருந்து நம்ம அந்த வழியில் போகும்போது உங்கள் கர்மாக்கள் முடிவுக்கு வரும். இப்போ உங்கள் மனசாட்சியை தொட்டு, இதுக்கு கமெண்ட் பண்ண வேண்டாம், உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் அத்தனை பேருக்கும் நல்ல மனுஷனாக இருக்கீங்களா? இந்த 24 மணி நேரத்தில் இந்த ஆடியோவை கேட்குறதுல இருந்து 24 ஹவர்ஸாக இன்றைக்கி 8 மணிக்கு கேட்குறீங்கன்னா, முந்தானேத்து நைட்டு 8 மணியில் இருந்து இப்போ இருக்கக்கூடிய 8 மணி வரைக்கும் ஆக மொத்தம் 48 மணி நேரத்தில் எந்த மனுஷனையும் நீங்கள் திட்டலையா? எந்த மனுஷன் மேலேயும் நீங்கள் கோவப்படலையா? மனசார யாருக்கும் கெடுதல் நினைக்கலையா? கமெண்ட் பண்ணுங்க. அப்போது நமக்கு தெரிஞ்சு 4 பேர், நமக்கு தெரிஞ்ச எத்தனை பேர்? 4 பேர். அப்போது நமக்கு தெரியாமலே நம்ம எண்ணங்கள் தாறுமாறா மதம் பிடிச்ச யானை மாதிரி ஓடும். அது எத்தனை பேரை பகைச்சிருக்கும் தெரியுமா? இதுதான் பிரச்சனை. அப்போ கடவுள் மேலே ஏன் அன்பு செலுத்த சொல்கிறோன்னா, கடவுள் மேலே உயிருக்கு உயிராக இருந்து பாருங்களேன். கடவுளை தாண்டி மற்ற மனுஷங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. மற்ற மனுஷங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இப்போ கண்ணுக்கு தெரியக்கூடிய மனிதர்கள் யார் தெரியுமா? உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள். இவங்க தான் கண்ணுக்கு தெரிவாங்க. நல்லதை செய்யக்கூடிய மனிதர்கள் சட்டுன்னு கண்ணுக்கு வரமாட்டாங்க. கெட்டது செஞ்ச மனிதர்கள் சட்டுன்னு கண்ணுக்கு வருவாங்க. அப்போ இவங்க மீது காட்டக்கூடிய வெறுப்பு நம்ம வாழ்க்கைக்கு வழி செய்யாமல் போகுது. அதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். இவங்க மேலே காட்டக்கூடிய அந்த வெறுப்பு இருக்கே, அதுதான் நம்ம வாழ்க்கையை அழிக்குது. ஸோ இதுதான் திருப்பி திருப்பி நம்மளே வந்து தாக்குது. நம்ம கிட்ட இருந்து என்ன போகணுமோ அது சரியாக போயிடுச்சுன்னா, நமக்கு என்ன ஆண்டவன் கொடுக்கணும்னு ஒரு விஷயத்தை நினைக்கிறாரோ அது சரியான வழியில் வரும். எது போகணும்? இங்கேருந்து அன்பு போகணும், அக்கறை போகணும், இரக்கம் போகணும், கருணை போகணும். உங்ககிட்ட இருந்து சக உயிரினத்துக்கு போகணும். இன்றைக்கு ஒரு உயிரினத்துக்காவது நம்ம ஏதாவது செஞ்சோமான்னு நினைக்கணும். நல்லது, நல்ல வார்த்தைகளை சொன்னமான்னு நினைக்கணும். இப்படி தான் நம்ம மனசை அன்புன்ற ஒரு கோட்டையை கட்டி 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 அதை கடவுள் வந்து வாழக்கூடிய இடமா அதை மாற்றி அமைக்கணும். கடவுளுக்கு கோயிலை கட்டுறதை தாண்டி கடவுளுக்கு நம்ம மனசில் கோயிலை கட்டணும். அதுதான் முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சாய்பாவுக்கு கோயில் கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். எஸ், எல்லாம் பண்ணுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. அதுக்கு முன்னாடி உங்கள் மனசில் கோயிலை கட்டுங்க சாய்ராம், அதான் முக்கியம். அதற்கு முன்னாடி மனசில் கோயிலை கட்டணும். மனசு தான் முக்கியம். கோயில் அவரை கேட்குறாரு, அவர் தங்கிறதுக்கு இடம் இல்லை, கோயில் கட்டுப்பா அப்படின்னு சொல்கிறாரா என்ன? அப்போ மனசில் கோயிலை கட்டுறது தான் இங்கே சிரமம். வெளியில் கோயிலை கட்டுறது பெரிய விஷயமே கிடையாது. காசுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கடன் கட்டிடலாம். நம்மளும் நான் 2-3 வருஷமாக சொல்லியிருந்தோம் கோயில் கட்டணும்னு. இப்போ நினச்சா கூட நம்மளால் முடியும்.
முடியாததுன்றது எதுவுமே இல்லை. ஆனால் நமக்கு அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. மனசுக்குள்ள அந்த கோயிலை கட்டு. அன்பினால் செய்யப்பட்ட செங்கல், அன்பினால் செய்யப்பட்ட மணல், அன்பினால் செய்யப்பட்ட சிமெண்ட்டு, இதை போட்டு கோயிலை கட்டு. எல்லா மனுஷங்களுடைய மனசுலேயும் அந்த கோயிலை கட்டணும். எல்லா மனுஷங்க மனசுலையும் கோயில் கட்டணும். முடியுமா? அந்த கோயிலை கட்டி அந்த சாயப்பாவை அங்கே கொண்டு போய் வைங்க. கடவுளுக்கு எல்லா இடத்துலையும் இருக்கார். இங்கே தான் இருக்கிறாரு, அங்கே தான் இருக்கிறாருன்னு எதுவுமே கிடையாது. இப்போ கூட கோயில் கட்டுவதற்கு நன்கொடைகள் பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பே நம்பரை கொடுத்தா, நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம கோயில் கட்டுறதுக்கு 75% இங்கே வசூல் பண்ண முடியும். அடிச்சு சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். கோயிலுக்குன்னு இருக்கக்கூடிய பட்ஜெட் என்னவோ அதில் 75% நாம் இங்கே டொனேஷனாக 100% கலெக்ட் பண்ணலாம். 100. ஏன்னா அன்பே சாய் குடும்பன்றது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு உயிர். ஆனால் இதை நான் தப்பாக பயன்படுத்திக்க கூடாதுன்றது கடவுள் எனக்கு கொடுத்த கட்டளை. அதனால் இந்த டொனேஷன் நோ வே. எல்லாரும் மனசில் கோயிலை கட்டலாம். அதற்கு தகுந்த நிலம் வரும்போது நம்ம கோயில் மட்டும் இல்லை, நம்ம கோயில் கட்ட வேண்டியது எதுக்குன்னா, சுற்றியும் ஒரு முதியோர் இல்லம் அமைக்கிறதுக்குத்தான் நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம். ஓகே, அந்த அந்த சென்டரில் சாய்ப்பாவை வச்சுக்கிட்டு சுற்றியும் முதியோர் இல்லம். அவங்க கடைசி வரைக்கும் அவங்க யாரெல்லாம் அங்கே இருக்கணும்னா, தனது மகனால் கைவிடப்பட்டவர்களை அங்கே உட்கார வச்சு அவங்க இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் அவங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கொடுக்கணுன்ற தாட்டு தான். அதனால தான் நான் சொல்கிறேன், கோயில் மட்டுன்றது இல்லை, பெரியவர்களை கடைசி வரைக்கும் பார்த்து அவங்க ஆன்மாவை சந்தோஷப்படுத்துறது தான் இந்த அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய ஆசையாக இருக்கணும். அப்போ அதற்கு பெரிய ப்ராஜெக்ட் அது. இப்போ எனக்கு இந்த பிஸ்னஸில் அந்த ஓடுற ஓட்டத்தை என்னைக்கு இவர் குறைக்கிறாரோ தெரியல. அன்னைக்கு குறைச்சிட்டாருன்னா, அதாவது ரெடியூஸ் பண்ணிட்டாருன்னா, அடுத்தது டைவர்ஷன் இந்த பக்கம் போகும். அப்படிப்பட்டது தான் நம்ம இங்கே ரெடி பண்ணுறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது சரியானதா இல்லையா? நான் எடுத்த முடிவு கோயிலை சுற்றியும் முதியோர் இல்லத்தை அமைக்கிறது சரியா இல்லையா? அந்த முதியோருக்கு தேவையான உணவு, மாத்திரை, மருந்து அதை சரியான முறையில் சரி பண்ணி ₹1 கூட நான் எடுக்கக்கூடாது. அந்த ₹1 அந்த முதியோர் இல்லத்துக்கு தான் போகணும். அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணி, அவர் நல்ல மனுஷனா, அது அன்பே சாய் குடும்பத்துலேருந்து தான் அவர் எடுப்போம். அவர் தான் அந்த முதியோர் இல்லத்து இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகளையும் பார்த்து அந்த முதியோரை மனசு புண்படாத மாதிரி பார்த்துக்க வேண்டிய பொறுப்பையும் நாம் ஒப்படைப்போம். இது எல்லாம் நடக்கும், நடக்காமல் போகாது, எல்லாமே நடக்கும். 100% சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், இது நடந்தே தீரும். இது இந்த அன்பே சாய் கோயில் அப்படின்றது முதியோர் இல்லத்தை பேஸ் பண்ணி தான் அந்த கோயிலே. ஆக மொத்தம் கடவுளுக்கு அன்னதானம் கேட்கல, கடவுளுக்கு சிறப்பான பூஜை கேட்கல. கடவுள் கேட்கக்கூடிய ஒன்றே ஒன்று, நான் படைத்தவங்களும் என்னோட குழந்தைங்க தான், அவங்களுக்கு தேவையான செய்கிறது தான் உங்கள் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய முக்கியமான வேலை. அதுதான். அப்போது அந்த அன்பே சாயோடைய கோயிலை நம்ம மனசில் கட்டினா ஆனந்தமயமாக இருக்கும். நாம் நினைச்சது அத்தனையும் நடக்கும். ஏன்னா நடத்தி கொண்டு இருப்பவதே சாயப்பா தான். அப்போ பாவங்கள் பெருகுனா கோயில் வெளிப்புறம் கட்டலாம், ஆனால் உட்புறம் கட்ட முடியுமா? முடியாது. வெளிப்புறம் கட்டலாம், அதான் சொல்கிறேனே, இப்போ கூட சொல்கிறேன்,
75% எனக்கு கிளைம் பண்ண முடியும். டொனேஷன் இருக்குது அனுப்புங்கன்னா டெஃபினட்டாக. நம்ம அன்பை சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்காங்க, ஃபாரினில் இருக்காங்க, அதர் கண்ட்ரீஸில் இருக்காங்க, அதர் ஸ்டேட்ஸில் இருக்காங்க. ஒரு சாய்ராம் வந்து என்னோடய பர்த்டே அன்னைக்கு பெங்களூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக புறப்பட்டு வந்துட்டார். ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும், நான் 10,000 ரூபா கொடுக்குறேன். நான் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு எடுத்த உடனே வாங்கி ஓகே ட்ரஸ்ட் ஆரம்பித்தாச்சு, கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் தன்னை பண்ண பொருளை வீடு கட்டுறதுக்கோ பொருளை வாங்குறதுக்கோ அது கூடாது. பாவம், எரிச்சிடும். அதாவது சம்பாதிக்கலாம், எக்கச்சக்கமாக சம்பாதிக்கலாம், எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். மூளையை எப்படி வேணாலும் உருவாக்கி சம்பாதிக்கலாம். ஆனால் நீ சம்பாதிக்கிற காசு உனக்கு பயன்படுதான்னு பார்க்கணும். கோடீஸ்வர அவன் வந்து நஞ்ச புஞ்ச அத்தனை வயலில் சாப்பாடு அரிசி பொன்னி புழுங்க அத்தனையும் விளைச்சல், மூட்டையாக அரிசி இருக்குது. ஆனால் டாக்டர் சொல்கிறாரு அரிசி சாப்பிடக்கூடாது, சுகர் இருக்குதுன்னு. விளைஞ்சது என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியுதா? ஒரு ஏழை விவசாயி கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, 50 வயசு 60 வயசு ஆனாலும் நைட்டு பிரியாணி சாப்பிட்டு தூங்குறாரு. ஏன்னா அவருக்கு ஒன்றும் பண்ணலை. ஒரு பணக்காரர் சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் தீர்க்க முடியாத நோயும் இருக்குது. அப்போ சம்பாதிச்சது என்ன ஆகும்? இவ்வளோதான். இதுதான் கணக்கு. ஆனால் அந்த ஏழை விவசாயியோ இல்லை ஏழை மனுஷனோ இல்லை டெய்லி கூலி தொழில் செய்யக்கூடியவர்களோ இரவு சுட சாப்பாடை சாப்பிட்டு தூங்குறாரு. மீதி இருக்கக்கூடிய சாப்பாடை தண்ணி ஊற்றி அடுத்த நாள் காலையில் நீச்சல் தண்ணியோ சொல்கிறாங்கல்ல, பழைய சோத்துல தண்ணி, அதில் உப்பு போட்டு சாப்பிட்றாங்க. அந்த சாப்பாடை மதியானத்துக்கு மோரை போட்டு சாப்பிட்றாங்க, நைட்டு சுட சோறு. இது எல்லா கிராமத்துலேயும் முன்னாடி நடந்துச்சு, இப்போ தெரியல. ஏன்னா நான் கிராமத்துக்கு போயே கிட்டத்தட்ட 10 வருஷம் பக்கம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போது நீ சம்பாதிக்கிறது உனக்கு உபயோகமாக இருக்குதான்னா இல்லை. அப்போ நீ சம்பாதிச்சது பாவப்பட்டதாக மாறிடுச்சு. இதெல்லாம் யோசிக்கிற நான் அறிவாளியாக தானே இருக்கணும், முட்டாளாக இருப்பேனா? அப்போது அறிவாளியாக இருக்கிறதால தான் பாவப்பட்ட காசை ஒத்த பைசா கூட தொடக்கூடாது. 1 ரூபாவை தொட்டாலும் அது ஒரு கல்லை முழுங்குற மாதிரி, ஒரு விஷத்தை குடிக்கிற மாதிரி, அது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு முடிவு பண்ணதால அதை எடுக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட விஷயத்த செய்கிறது கூட கிடையாது. என்ன உதவிகள் செய்யணுமோ, யார் என்ன பண்ணுறாங்களோ. இப்போ கூட சில பேர் வந்து இந்த 100 ரூபா அன்னதானம் சொல்லி கூகுள் பேயில் போடுறாங்க. அது கூட எங்கே அந்த காசும் இந்த காசை கலந்துருமோன்னு சொல்லி பயமாக இருக்குது. நான் போட வேண்டாம்னு சொல்கிறேன், ஆனாலும் அன்பை சாய் குடும்பத்தில் இந்தாங்க 100 ரூபா அன்னதானம் போட்டுறேன். ஏன்னா எனக்கு என்னென்னா அந்த 100 ரூபா 200 ரூபானதை கலந்துருச்சுன்னா, ஒருவேளை அந்த காசு ஏன் வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா அது எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் தெரியுமா? அதனால் என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் இல்லை இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு. கடவுள் என்னைக்காவது ஒன்று என்னுடைய வேலையை கம்மி பண்ணணும், இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு பர்சனை எனக்கு கொடுக்கணும். அப்படி நடக்கும்போது எல்லாமே ரொம்ப திருப்திகரமாக நடக்கும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை சொல்ல வேண்டிய இடத்துல நான் இல்லை, சொல்லணும்னு நினைக்கல. ஆனால் எதுக்கு நம்ம சாய்ப்பா இதெல்லாம் உங்கள் முன்னாடி சொல்ல வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. அப்போது கர்ம வினைகள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்குதானா? எஸ். நேற்று செஞ்ச துரோகமும் கர்மாவில் சேர்ந்துடுச்சு. நேற்று ஒருத்தன் மேலே பொறாமைப்பட்டதும் கர்மாவில் சேர்ந்துடுச்சு. அப்போது ஒவ்வொரு நாளும் கர்மாக்களை அழிக்க முயற்சி பண்ணலை, கர்மாவை வளர்க்க முயற்சி பண்ணோம். அதனால் துன்பம் நம்மளை விட்டு போகலை, துன்பம் அழியலை. கர்மா வளர துன்பம் வளருது. அப்போது துன்பத்தை நிறுத்தணும்னா கர்ம வினைகளை குறைக்கணும். என்னைக்கு ஒரு மனுஷன் ரிலாக்ஸ்டாக இருக்கானோ அன்னைக்கு அவள் கர்மா தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஒரு விஷயத்துலையும் ரிலாக்ஸ் ஆகிட்டான் அப்படின்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் இந்த
கழுதை தேஞ்சு கட்டெரும்பு ஆன கதைன்னு சொல்கிறாங்கல்ல. நல்ல உயர்ந்த பண்பு, உயர்ந்த எண்ணம், உயர்ந்த அன்பு இதை வச்சு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல இடத்துக்கு வராங்க. இது நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். நம்ம அன்பே சாய் குடும்பத்திலே பார்க்குறேன். நான் பேரெல்லாம் சொல்ல விரும்ப மாட்டேன், ஏன்னா பேரை சொல்லக்கூடாது. பட் அவங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கே அது புரியணும். நாம் சொன்னால் நம்மளை எதிர்த்து என்ன இப்படி பண்ணுறாங்க, நம்ம நல்ல இடத்துக்கு தானே வந்திருக்கோம், ஒருவேளை சாயண்ணாவுக்கு இதை பிடிக்கலையோன்னு தோணிடும்ல. நம்ம மனசு தான் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு தானே ஆதரிப்போம், எதிர்த்து பேசுகிறவங்களுக்கு தான். அதனால தான் நான் யார்கிட்டையும் சொல்கிறது கிடையாது. அது சாயப்பாவே உணர்த்துறார். இன்றைக்கி கூட ஒரு சாயராம் தான் சொன்னாங்க, நல்லா தான் இருந்தது, தெளிவாக தான் இருந்துச்சு, ஸோ வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்கள்லாம் நடந்துச்சு, இப்போ மறுபடியும் ஏதோ நடுத்தெருவுக்கு வந்த மாதிரி இருக்குதே அப்படின்னாங்க. நான் அவர்கிட்ட சொன்னது ஒரே வார்த்தை தான், எனக்கு 5 மாதத்துக்கு முன்னாடியில் இருந்தே தெரியும் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க அப்படி ஷாக் ஆனார். இல்லை, உங்கள் இன்வால்மெண்ட்டு எந்த அளவுக்கு குறைஞ்சதுன்றதை நான் அப்பப்போ கவனிப்பேன். சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, கமெண்ட் பண்ணும்போது அப்போ ஒரு ஆடியோவை பார்க்குறதால தானே கமெண்ட் பண்ணுறாங்க, கரெக்டு தானே. அப்போது சில பேருடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து வராது, கிட்டத்தட்ட 4 மாதம் 5 மாதம் வராது. அப்போது அவங்க எந்த அளவுக்கு டெவலப் ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த இன்வால்மெண்ட் இருக்கணும். அப்போ இன்வால்மெண்ட் இருக்க அதாவது நல்ல விஷயங்களை கேட்குறதும் சொல்கிறதும் செய்கிறதும், ஒரு சர்டன் ஸ்டேஜில் அவங்க கமெண்ட்டு வரல. அதுக்கப்புறம் நானும் ஜஸ்ட் லைக் தட், ஓகே நல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம என்றைக்குமே சரி, ஏன்னா நம்ம கர்மாக்களை நாம் நம்ம வந்து கர்ம வினைகளை இருந்து அகலணும்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கு தான் நம்ம பிரார்த்தனை செய்யணும். அதுதான் எல்லாத்துக்கும் லாபத்தை கொடுக்கறது. எவன் பிறருக்கு உதவி செய்கிறானோ அவன் தனக்கு உதவி செய்கிறான். இந்த கான்செப்ட் சாயப்பா தியானத்தின் மூலமாக எனக்கு கொண்டு வந்த வார்த்தை. அப்போது நான் இங்கே இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறேன்னா எனக்கு நான் உதவி செய்கிறேன்னு அர்த்தம். நீங்கள் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம பிறருக்கு உதவி செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். இதில் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. இது உண்மை. இதை வந்து நாம் செய்யும்போது தான் நமக்கு பலன்கள் பெருகுது, ரைட்டா? பலன்கள் எப்போ பெருகுது? அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நீ மனசார செய்யும்போது, சில உதவிகள் செய்யும்போது உன் குடும்பமே செமையாக இருக்குது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பிரச்சனைகளோட தீவிரம் குறையுது, இல்லை பிரச்சனை முடியுது. அந்த ஸ்டேஜில் வரும்போது நமக்கு எல்லாமே கிடைச்சிடுச்சுன்னு நிற்கும்போது அதை மேலும் பெருகிக்க தயாராக இல்லை. சில மனிதர்கள் பெருக தயாராக இல்லை. அன்னைக்கு செஞ்ச உதவி அவங்க வாழ்க்கையில் நல்ல செட்டில் ஆனதுக்கப்புறம் அடுத்த மனிதருக்கு அந்த உதவி செய்ய மனசு வரலை. அன்னைக்கு அடுத்தவங்க எல்லாத்துக்கும் மதிக்காத தன்மையும் இங்கே வந்து கூடுது. கஷ்டத்தில் இருக்கும்போது எல்லாரையும் மதிக்கிறோம், எல்லார் மேலேயும் அன்பு வைக்கிறோம், எல்லோர் மேலேயும் உதவி செய்கிறோம், நல்ல கருத்துக்களை தேடி பார்க்குறோம், அறிவுபூர்வமாக யோசிக்கிறோம். ஆனால் சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டா ஆப்போசிட்டாக மாறிடும். அதான் சொல்கிறேன், கழுதை தேஞ்சு கட்டெரும்பு வளர்ந்து கழுதையாச்சு, கழுதை தேஞ்சு மறுபடியும் கட்டெரும்பாக மாறிடுச்சு, ரைட்டா? முதல்ல கீழே இருந்து மேலே போனாங்க. அந்த மேலே இருக்க அவங்க சரியான முறையில் எந்த ஹேண்டிலும் பண்ணலை. மறுபடியும் மேலே இருந்து சர கீழே இறங்கிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை எனக்கு அப்போவே கொஞ்சம் நெருடலாக இருந்தது, உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து இருக்குமோ அப்படின்னு. அப்போ நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், நான் சொல்லியிருந்தா நீங்கள் ஏற்றிருப்பீங்களா அப்படின்னு. ஏன்னா அவங்கக்கிட்ட இன்டெரக்டாக சொன்னேன், கொஞ்சம் இன்வால்மெண்ட் கம்மியான மாதிரி இருக்குதே அப்படின்னதுக்கு, இல்லை எப்பயுமே எங்கேயுமே எனக்கு சாயப்பா தான், அப்படிலாம் இல்லை, என்ன கொஞ்சம் வேலை பிஸியில் இருந்ததால் நான் வந்து கொஞ்சம் அன்பே சாயெல்லாம் கேட்க முடியல, பார்க்க முடியல, உங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ண முடியல அப்படின்னாங்க. அப்போ
நான் எப்போ கேட்டது 4-5 மாதத்துக்கு முன்னாடி. தயவு செய்து அந்த சாய்ராம் வந்து இந்த ஆடியோவை கேட்டால் தப்பாக நினச்சிக்க கூடாது. ஏன்னா உங்களுடைய பாடம் மற்றவங்களுக்கு பாடமாக அமையணும், ரைட்டா? ஏன்னா என்னோடய லைஃப்பில் அத்தனை விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அப்படின்ற இடத்துல இருந்து ஷேர் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் யாருன்னு நான் யார்கிட்ட சொல்லலை. ஆனால் உங்கள் பாடம் மற்றவங்களுக்கு பாடமாக அமையணும். இங்கே எத்தனையோ பேர் கீழே இருந்து மேலே போயிட்டுருக்காங்க. அவங்க மேலே போனதுக்கப்புறம் இந்த விஷயத்தை இப்படி தானே ஒரு சாய்ராம் இருந்தாங்க, நம்ம இன்னமும் கீழே இருக்கிற மாதிரியே தான் இருந்து நம்ம எல்லாருக்கும் சேவை செய்யணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணுன்ற தாட்டு அவங்க அந்த இடத்துக்கு வரும்போது உங்களை வச்சு அவங்க நினைப்பாங்க. அப்போ உங்களுடைய பாடம் அவங்களுக்கு பாடமாக அமையணுன்றதுக்காக தான் இது. மற்றபடி உங்களை குத்தி காட்டுறேன்னு தயவுசெய்து நினைக்க வேண்டாம். ஏன்னா என்னுடைய மனசு எப்படிப்பட்டதுன்றது சாய்பாவுக்கு தெரியும், இங்கே இருக்கக்கூடிய சில உள்ளங்களுக்கு தெரியும். ஓகே, நான் யாரையுமே வந்து குத்தி காட்டுற பேசுகிறதில்ல. இப்பயே சொல்கிறேன், 100க்கு 100 தேர்ச்சி எப்பையும் அடையணும். அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள், அதை தான் நான் இன்றைக்கு வரைக்கும் நினச்சிட்ருக்கேன். அப்படி தான் என்னோடய வாழ்க்கையிலேயே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் மூலமாக அவர்கிட்ட நான் சொல்லும்போது ஆனால் சொன்னார், இல்லை கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்படி சொன்னீங்க அப்படி. ஆமாம், நான் சொன்னேன், நான் பிஸின்னு நினச்சேன். அது பிஸி இல்லைங்க, நமக்கு நாமே வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆப்பு. ஸோ எவ்வளவு தான் நீங்கள் பிஸியாக இருந்தாலும் சரி, உங்கள் சந்தோஷத்தை இழக்கிறீங்களா, சாப்பாட்டை குறைக்கிறீங்களா, உங்களை என்டர்டெயின்மெண்ட்டை குறைச்சிங்களா? இல்லை அப்படின்னாரு. அப்போ இதை மட்டும் ஏன் குறைச்சிங்க? கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவையை மட்டும் எதுக்கு குறைச்சிங்க? பதிலே இல்லை. அப்போ அந்த 2 வருஷம் 3 வருஷத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ அவர் டெவலப் ஆனாரோ அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டார். இப்போ மறுபடியும் கீழே இருந்து மறுபடியும் மேலே வர, இது நமக்கு தேவையான்னு கேட்குறேன். மேலே வந்துடுவார். இப்போயும் நான் சொல்கிறேன், 100% அவர் வந்துடுவார். 100க்கு 100 200% he will win. கண்டிப்பாக அவர் வின் பண்ணுவார். சில பேருக்கு அந்த அனுபவம் கொஞ்சம் வீக்காக இருக்குது, அவ்வளோதான். சரி பண்ணிக்கலாம். எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம கீழே இறங்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்க பாருங்கள், அப்போவே நீங்கள் மேலே ஏற முயற்சி பண்ணீங்கன்னு அர்த்தம். அப்போ நமக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாது. இன்றைக்கி எப்படி நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது சாயப்பாவை உணர்ந்து அவருடைய வழியில் நடந்தால் தான் நாம் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அது டாப் லெவலுக்கு நீங்கள் போகும்போது கூட அதே நினைப்போட அதே விழிப்புணர்வோடு தான் நீங்கள் இருக்கணும். இதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம். இது என்னைக்கும் எப்பயும் மறக்கக்கூடாது அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள். அப்போ தொடர்ந்து நாம் செய்ய வேண்டியதை, கேட்க வேண்டியதை தினந்தோறும் எந்த காரணமும் இல்லாமல் கேட்டுடணும். எனக்கு இன்னொரு விஷயமும் ஒன்று தோணுது. 8 மணிக்கு ஒரு வீடியோ பப்ளிஷ் ஆகுதுன்னா 7:30 7:45க்கெல்லாம் நீங்கள் 2 நிமிஷம் கடவுள்கிட்ட தியானம் பண்ண முடியுமா? 2 நிமிஷம் கடவுள்கிட்ட தியானம் பண்ணுங்களேன், இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். கண்களை மூடி தியானம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் 8 மணி பதிவுக்காக காத்துருங்க. ஏன்னா உங்களுக்கான பதிவுன்னு என்னைக்கு முழுமையாக ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்களோ, அதாவது எதிர்பார்க்கறது ஏமாற்றம், அது மனுஷங்க கிட்ட இருந்து எதிர்பார்ப்பது ஏமாற்றம். ஆனால் கடவுள்கிட்ட என்ன எதிர்பார்த்தாலும் கோடி நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். அப்போ அன்பே சாய் பதிவுகளை வெறித்தனமாக 7:30 7:45 இருந்து கண்களை மூடி பிரார்த்தனை செய்யுங்க. 8 மணிக்கு அந்த ஆடியோ நான் கேட்கணும். அந்த 8ல் இருந்து அந்த ஆடியோ வந்த அடுத்த செகண்டே நீங்கள் ஓம் சாய்ராம் போட்டு ஒரு கமெண்ட் போட்டு டக்கு டக்கு டக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிருங்க. என்ன வேலையில் இருந்தால் சரி, அது ப்ளே ஆகட்டும். எந்த வேலையாக இருக்கட்டும், ப்ளே ஆகட்டும். ஐயோ என்னால் கவனிக்க முடியல, அது விஷயமே கிடையாது, மறுபடியும் கவனிச்சிக்கலாம். இதை ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் செய்யுங்க. அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய விஷயத்த சொல்கிறேன். நான் இப்போவே சொன்னால் உங்களுக்கு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். ஏன்னா இன்றைக்கி இந்த வீடியோ வந்து 8 மணிக்கு நான் இப்போ கொடுக்குறேன். ஓகே,
நாளையில இருந்து பாருங்கள், நாளைக்கு தேர்ஸ்டேவாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ரைட்? எஸ், நாளைக்கு தேர்ஸ்டே. ஸோ நாளை முதல் 12 மணி ஆடியோவும் சரி, 8 மணி ஆடியோவும் சரி, கரெக்டாக 12 o'clock ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு அதை ப்ளே பண்ணி விட்டுருங்க. இல்லை சாய்ராம் நான் வேலையாக இருப்ப கேட்க, அது பிரச்சனையே கிடையாது. ப்ளே பண்ணி விட்டுடுங்க. மறுபடியும் வேலை முடிஞ்சு மறுபடியும் 2வது கேளுங்க. இது ஏன் சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன்றத இது இன்னும் சில நாட்கள் கழிச்சு உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க, ரைட்டா? நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க. ஸோ இந்த 12ம் 8ம் கரெக்டாக 7:45 இல்லை 11:45 உட்காந்துருக்கு. 7:45 உட்காந்துருக்கு. ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணி சவுண்டை கூட ஃபுல்லாக கம்மியாக கூட வச்சுக்கோங்க. ஆனால் உங்கள் ஃபோனில் அந்த 12 மணிக்கும் 8 மணிக்கும் அந்த ஷெட்யூல் பிரகாரம் அது ஆன் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க. அலாரம் கூட வச்சுக்கோங்க. 8 மணிக்கு ப்ளே பண்ணணும்னு நினைங்க. மறுபடியும் ஃப்ரீயாக இருக்கும்போது கூட கேளுங்க, தப்பே கிடையாது. ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. ஏன்னா அந்த சுவாரஸ்யத்தை நான் சொல்லிட்டா நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணிடுவீங்க. அப்போ அது சில பேருக்கு பலனடிக்கும், சில பேருக்கு சப்புன்னு போயிடும். ஆனால் இப்போ சுவாரஸ்யத்தை நான் சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே பலன் அளிக்கும். அதே போல் கேட்டுட்டு அடுத்த 2-3 நாள் கழித்து உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சுன்றதையும் உங்கள் மூலமாக நான் நிச்சயமாக தெரிஞ்சுப்பேன். அதுக்கப்புறமா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீச் கொடுக்குறேன், ரைட்டா? ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் எதை செஞ்சாலும் அதை அந்தந்த நேரத்துக்கு தவறாமல் செய்ய வேண்டும். முதல்ல அதுதான் கமிட்மெண்ட். லைஃப் இஸ் அ பங்க்சுவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் லைஃப் பெட்டராக இருக்கும். ஸோ பங்க்சுவாலிட்டினா என்னன்னு எனக்கு தெரியல. 10 மணிக்குன்னா 9:45 நம்ம ரெடியாக இருக்கணும். 6 மணிக்குன்னா 5:30 நம்ம ரெடியாக இருக்கணும். ஸ்பாட்டுக்கு போயிடணும். ஸோ மைண்டை கிளியர் வச்சுக்கணும். விஷன் எதுக்கும் சேஞ்ச் ஆகக்கூடாது. நம்ம விஷன் கிளியராக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். ஒரு ஓடையில் நம்ம முகத்தை பார்க்கும்போது அந்த தண்ணீரில் நம்ம முகம் அவ்வளோ சிறப்பாக தெரியும், கண்ணாடி மாதிரி தெரியும். அதே தண்ணியில் ஒரு சின்ன கல் போட்டுட்டிங்கன்னா உருவம் தெரியுது, அலையாக தெரியும். நம்ம லைஃப்பில் அந்த தெளிவான மனநிலையில் இருக்கணும். யார் என்ன பண்ணாலும் சரி, என்ன குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் சரி, அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. பிரச்சனைகளை ரொம்ப தீவிரமாக யோசிக்காதீங்க. தளர்ந்த நிலையில் இருங்க. ஒன்றில் ஒரு நூல் சிக்கல் இருக்குது. அந்த சிக்கலுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல நூலை தகர்த்தணும். அப்போ தான் அந்த சிக்கல் எடுக்க முடியும். இது எல்லாருக்குமே இந்த அறிவு இருக்குது. ஆனால் நாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளுடைய மூச்சு காற்று அவ்வளவு ஹார்டாகிடுது. அப்போ ஹார்டாக இருக்கும்போது என்ன ஆகுது? இன்னும் சிக்கல்கள் அதிகரிக்கும். அப்போ கொஞ்சம் தளர்ந்த நிலையில் இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்குள்ளேயே ஒரு சொல்யூஷன் இருக்கிறதையும் நீங்கள் 100க்கு 100 தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ கர்ம வினைகளை மெல்ல மெல்ல அகற்றலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபீல் பண்ண வேண்டாம். நான் சொல்கிறேன், அன்பே சாயில் எல்லாருமே பாஸ். வறுமையில் இருக்கிறவன் செல்வந்தர் ஆகலாம். நோயில் இருக்கிறவங்க ஆரோக்கியமான மனுஷங்களாக வாழலாம். உங்களை ஒன்றுத்துக்கு செல்லாத காசாக இருக்கிறவங்கள செல்லும் காசா, மதிப்பு மிக்க காசா மாற்றி அமைக்க இந்த அன்பே சாயால் முடியும் முடியும் முடியும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனு